ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்களா இருக்கீங்க அப்படின்னா, நியூலி மேரீடாக இருக்கீங்க, இல்லை நியூவாக ப்ரெக்னன்சி பிளானிங்கில் இருக்கீங்க, இல்லை ரொம்ப வருஷம் குழந்தைக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்க போகுதுங்க. ஏன்னா இது ஒரு மேஜரான மிஸ்டேக்ஸ் எவ்ரி கப்பிள் அவங்களோட இன்டர்கோர்ஸ்க்கு அப்புறமா பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அந்த மிஸ்டேக்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நீங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு நினைக்கிறீங்க, இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் நீங்கள் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணிக்கிறதுக்கு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிச்சயமாக ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு, நியூவாக ப்ரெக்னன்சி பிளானிங்கில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி கணவன் மனைவி ஒன்று சேரும்போதும் சேர்ந்த பிறகும் அவங்க பண்ணக்கூடிய சில சின்ன மிஸ்டேக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அதுதான் மேஜர் மிஸ்டேக்ஸ் ஒரு குழந்தை உருவாகிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது, ஒருவேளை இது வரைக்கும் நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்க, தெரியாமல் இது வரைக்கும் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இனிமேல் அதை நீங்கள் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் ரொம்ப ஃபஸ்ட்டாக நீங்கள் பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இன்டர்கோர்ஸ் முடிஞ்ச பிறகு உடனே அந்த கேர்ள் இமீடியட்டாக ரெஸ்ட் ரூம் போய் அதை வாஷ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது. ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. உடனே போய் இமீடியட்டாக போய் யூரின் பாஸ் பண்ணுறதோ, இமீடியட்டாக போய் வாஷ் பண்ணுறதோ செய்யக்கூடாது. அட்லீஸ்ட் ஒரு 10 to 15 minutes ஆகுது விந்தணுக்கள் உள்ளே நீந்தி போகிறதுக்கு நம்ம டைம் கொடுத்தே ஆகணும். ஸோ உடனே போய் வாஷ் பண்ணாதீங்க. ஸோ இதனால் உங்களோட ப்ரெக்னன்சி தள்ளி போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்டர்கோர்ஸில் இருந்து முடித்த உடனே பார்த்திங்கன்னா ரொம்ப ஓவர் திங்கிங் இருக்கிறது. ரொம்ப அதாவது பார்த்திங்கன்னா உடனே ஒரு டிஸ்கஷன், இது ஒர்க் அவுட் ஆகுமா, இந்த மந்த் நமக்கு இது ஒர்க் அவுட் ஆகுமா, இந்த மந்த் எப்படியாவது சக்ஸஸ் ஆயிரும்ல இப்படின்னு கப்பல் டிஸ்கஸ் பண்ணிக்கிறது. இது என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களே அறியாமல் அவங்கள மைண்டில் பார்த்திங்கன்னா அவங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டில் ஒரு விதமான நெகட்டிவிட்டி, ஒரு பயம், ஒரு ஸ்ட்ரெஸ், ஒரு நடுக்கம், இது எல்லாத்தையுமே உள்ளே ஏற்படுத்தும். ஸோ இது உங்களுக்கு உங்கள் பாடியில் நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு பயாலஜிக்கல் சேஞ்சஸை தடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தவறையும் நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்க. அடுத்து மூணாவதாக நீங்கள் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 10 to 15 minutes ஃப்ளாட்டாகவும் படுத்திருந்துருக்கலாம். இல்லைன்னா அட்லீஸ்ட் கொஞ்சமாக உங்களோட ஹிப்புக்கு கீழே ஒரு பிலோவை வச்சுட்டு லைட்டாக ஒரு பிலோ வச்சா கூட போதும், கொஞ்சமாக ஹிப்பை ரைஸ் பண்ணிக்கிறது. பட் இது கம்பல்சரி கிடையாது. நிறைய பேர் ரிசர்ச்சில் சொல்லியிருக்காங்க, நம்ம ஆஃப்டர் இன்டர்கோர்ஸ் எப்படி இருக்கோம் அப்படிங்கிறதுனாலலாம் நம்மளோட ப்ரெக்னன்சி இல்லை. பட் இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி சின்ன ஒரு ஹெல்ப் பண்ணும்போது நம்மளுக்கு கன்செப்ஷனுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ, அப்படிங்கிறதுனால தான் இந்த டிப்ஸ். ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கிறது. பட் நிறைய பேர் அப்படி பண்ணுறது கிடையாது. அடுத்து நாலாவதாக நீங்கள் பண்ணக்கூடிய மேஜர் மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கணவன் மனைவி ஒன்று சேர்றதுக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி ஹைட்ரேட்டிங்காக வச்சுக்காதது. ஏன் அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ தூரம் ஹைட்ரேட்டிங்கான தண்ணி குடித்து நீங்கள் உங்கள் பாடியை ஹைட்ரேட்டிங்காக வச்சுக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் அந்த லியூம்ரிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது மியூக்கஸ் ஃபார்மேஷன் இருக்கும் அந்த இன்டர்கோர்ஸ் டைமில். ஸோ இதனால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், இன்வால்மெண்ட் அதிகமாகும், விந்தணுக்கள் உள்ளே வேகமாக நீந்தி போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். ஸோ நிறைய பேர் அந்த மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி நல்ல ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி குடிச்சிக்கிறது நல்லது. இல்லை அதுக்கு முன்னாடியே ஃபுல் டேவுமே நல்லா ஹைட்ரேட்டிங்காக உங்களை வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, இன்டர்கோர்ஸ் முடிஞ்ச உடனேயே அவங்கவுங்க வீட்டு வேலையை பார்க்க போயிடுறது. அதாவது பார்த்திங்கன்னா, ஆஃப்டர் கேர் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 பேருக்குமே. ஏன்னா கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து முடித்த பிறகு 2 பேருமே கொஞ்சம் மனசு விட்டு பேசி ஒரு கேரிங்கான ஒரு அப்ரோச், ஒரு ஹக் அந்த மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து நான் சொன்ன மாதிரி டைம் கொடுத்து ஒரு 1/2 hour கழித்து தான் நீங்கள் ஒரு நார்மல் மைண்ட் செட்டுக்கே நீங்கள் எழுந்து போகணும். அதை விட்டுட்டு அதை ஒரு பேபி மேக்கிங் அப்படிங்கிறது ஒரு மெக்கானிக்கலான ஒரு வேலை அப்படின்ற மாதிரியான இது இருக்கவே கூடாது. அடுத்த செகண்டே எந்திரிச்சு எனக்கு என்னென்னா அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போகக்கூடாது. ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா, உங்கள் 2 பேருக்குள்ளேயும் ஒரு இமோஷனல் கனெக்ட் இல்லாமல் போயிடும். ஸோ இது ஒரு மெக்கானிக்கலான ஒரு விஷயமாக மாறிடும். ஸோ அதனால் கூட உங்களையும் அறியாமல் உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் கொஞ்சம் அதிகமாகலாம். இன்னொன்று, இது ஒரு வேலையாக, இது ஒரு டைமிங்கான, அதாவது இந்த டைமில் நம்ம இப்படி இருக்கணும், இருந்தால் நமக்கு குழந்தை உண்டாகும் அப்படின்ற ஒரு கால்குலேட்டிவ் மைண்ட் செட்டோடு நீங்கள் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு அந்த ஓவுலேஷன் விண்டோ அப்படின்றத மட்டும்
பார்த்துட்டு அந்த டைமில் மட்டும் கணவன் மனைவி ஒன்று சேர்றது அப்படியும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாலும் அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மெக்கானிக்கலாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு விஷயமாக இது வந்து இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதுவும் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த 5 நாள் இப்போ ஃபர்டைல் விண்டோவா இல்லை ஒரு 2 நாள் ஓவலேஷனுக்காக சேர்ந்துருந்தீங்களா, அது முடிஞ்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெக்ஸ்ட்டு ஒரு 2-3 டேஸ்லேருந்தே உங்களோட சிம்டம்ஸை வந்து ரொம்ப இதாக வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறது. நமக்கு இந்த மந்த் வந்து ஓகே ஆகிடுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிம்டம்ஸை வந்து ரொம்ப இது பண்ணி வாட்ச் பண்ணுறது. ஸோ இதுவும் வந்து உங்களை தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆளாக்கிடும். ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் ஃபீல் ஃப்ரீயாக இருக்கணும், எதை பற்றியும் நினைக்கக்கூடாது, மைண்ட் செட்டை ரொம்ப காமாக வச்சுக்கணும். எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இல்லாமல் நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே, இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே சீக்கிரமாக நீங்கள் கன்சீவ் ஆகிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.